ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். வீட்டில் இருந்துக்கிட்டே கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1000 rupees இருந்தால் போதும், நீங்கள் இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் நானுமே இப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் சூட் ஆகும். எல்லாருமே வந்து மந்த்லி வந்து 50,000 1 lakh வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு ஒரு சில பிஸ்னஸ் தான் வந்து சூட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது, ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸே வந்து சூட் ஆகாது. ஃபஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் எதையுமே ட்ரை பண்ணி பார்க்காம நமக்கு அது வருமா வராதா, சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லவே முடியாது. ஈவன் நானுமே அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ப்ரௌனி பிஸ்னஸை. பட் எனக்கு அந்த அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக ப்ரௌனிஸ் செஞ்சு கொடுக்கணும், வெரைட்டியாக நிறைய கேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். கூடவே சேர்த்து ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வீடியோக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்து பொய் சொல்ல விரும்பலை. எனக்கு அவ்வளோவா ஆர்டர்ஸ் வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவா அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். ஒரு வேளை எனக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகாமல் கூட இருக்கலாம். அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். பட் எல்லாருக்கும் இந்த பிஸ்னஸ் செட் ஆகாது அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களில் ஒருத்தருக்காவது இந்த பிஸ்னஸ் சூட் ஆகி நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பிஸ்னஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 வீடியோவாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாள் நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் கொடுக்க போகிற இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து செய்யணும்னு யோசித்ததுமே நமக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவா இருக்கும். மெயின் எல்லாருமே பயப்படுறது வந்து ஓடிஜியே வந்து நிறைய ரேட் வரும். ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஓடிஜி வாங்கி இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் யோசிக்கிறது. நானுமே ஃபஸ்ட் அப்படி தான் யோசித்தேன். அப்படி யோசித்தே நிறைய மாதம் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் தள்ளி போட்டேன். பட் அப்படி கிடையாது. ஓடிஜி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சே வந்து கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓடிஜியில் தான் வந்து ப்ரௌனி பர்ஃபெக்டாக வரும், பாத்திரத்தில் வராது அப்படின்னு கிடையாது. இப்போ வரைக்கும் நான் வீட்டில் இருக்கிற ஒரு பிரியாணி பாத்திரத்தில் தான் வந்து ப்ரௌனி செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து பிஸ்னஸுக்குமே அதே பிரியாணி பாத்திரத்தில் செஞ்சு தான் வந்து சேல்ஸும் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஓடிஜி இல்லாமல் பாத்திரத்துலேயே வந்து ப்ரௌனி செஞ்சு பர்ஃபெக்டாக நம்மளால் வந்து சேல்ஸும் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நிறைய திங்ஸ் வாங்குறது வந்து நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பிஸ்னஸ் எப்படி போகும்னு தெரியாமல், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு தெரியாமல் நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறோன்னா அந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்லேருந்தே எடுத்து தான் வந்து நம்ம ஒரு திங்ஸாக வந்து வாங்கணும். ஸோ கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து ஓடிஜி வேண்டாம். கொஞ்சம் வந்து ரெகுலராக ஆர்டர்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஓடிஜி வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்லேயே உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், என்கிட்ட வந்து பைசா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிஜி வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஓடிஜி வாங்கலை, பாத்திரத்தில் தான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அதுதான். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டார்டிங்லேயே அதை வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம வந்து சின்ன லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும்போது சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்லேயே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்து ஆர்டர்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வர ஆரம்பிக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியும் போது நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
நெக்ஸ்ட் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாமே தேவைப்படும் அப்படின்ற கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்போம். ஒரு வீடியோவில் ஒரு திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எது வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும், எதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம், எதை வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்தெந்த திங்ஸ் எல்லாமே கம்பல்சரி ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மெயினாக வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான். மெஷர்மெண்ட்ஸும் 1/4 கிலோக்கு எவ்வளோ, 1/2 கிலோக்கு எவ்வளோ, 1 கேஜிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்ஸும் நான் தனியாகவே நோட் பண்ணி அதையும் வந்து நான் வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ப்ரௌனி பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு என்ன பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக என்னால் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் நிறைய பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் அது வேறு ஒருத்தருக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து நான் வீடியோவாக எடுத்து கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்குது, வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ப்ரௌனி பற்றின மற்ற எல்லா சந்தேகத்தையும் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.